ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸால், நம்ம சமூகத்தால், நம்ம ஃப்ரெண்ட்ஸால் சில விஷயங்களை நம்ம கட்டாயத்தின் அடிப்படையில் நம்ம நிறைய செஞ்சு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறதே கிடையாது. ஸோ நாளடைவில் பார்த்தீங்கன்னா 10th நம்ம படிச்சிருப்போம், 12th படிச்சிருப்போம், ரேட் ரேஸ் மாதிரி ஓடிருப்போம். இப்போ காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், மெடிக்கல் அப்படின்னு சொல்லி ரன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சுட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணாமே நம்ம போயிடுறோம். ஸோ அதனால் என்ன சார், எல்லாருமே அப்படி தான் சார் போயிட்டு இருக்காங்க, எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும் சார், இதெல்லாம் ரைட்டு தான். பட் ஆனால் நம்மளுக்கு ஒரு பிடிச்சமான விஷயங்கள் நம்ம செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட சவுல் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ மனநிறைவாக இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா லைஃப் என்ஜாய்மெண்ட்டாக பண்ண முடியும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் எம்பிஏ மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு எனக்கு சேல்ஸில் நான் ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கவே இல்லை. ஸோ மெடிக்கல் ரப்பாக இருக்கிறப்போ இல்லை ரிட்டிக் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு சுத்தமாக அந்த ஒர்க்கே எனக்கு பிடிக்கல. ஸோ என்னைக்கு நான் ட்ரைனிங் ஃபீல்டு வந்தனோ அதுலேருந்து எனக்கு 8 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாலுமே எனக்கு டயர்ட் ஆகிறது கிடையாது. எனக்கு ஈவன் சம்டைம்ஸ் எனக்கு ட்ரைனிங் ஃபீல்டில் மணியே வராமல் இருந்திருக்கு. அப்பயும் நான் ட்ரைனிங் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். ஸோ மணி அடிப்படையில் நான் எதுவுமே செய்யாமல் எனக்கு ட்ரைனிங் ரொம்ப கை கொடுத்துருக்கு. எனக்கு மனநிறைவாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் ஃபோட்டோகிராஃபியுமே நல்லா பண்ணியிருக்கேன். சரிடா, இவன் என்னை பற்றி மார்க்கெட் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் செய்கிறப்ப, அதாவது பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போ டைம் போகிறதே தெரியாது சுத்தமாக. நீங்கள் 10 மணி நேரம் வேலை பார்த்தாலுமே டைம் போகிறது தெரியாது. தூக்கம் கெட்டு வேலை பார்த்தாலுமே அந்த விஷயத்தை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டே தான் இருக்க போகிறீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா காசு இல்லைனா கூட அந்த வேலையை நீங்கள் செய்கிறதா இருந்தால் அதுதான் உங்கள் பேஷன். ஸோ பேஷன் கண்டுபிடிக்கிறது இப்போ வேணால் உங்களுக்கு மணி வராமல் இருக்கலாம். பட் ஃப்யூச்சரில் நாளடைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் மணி வரும். ஸோ ஆனால் மணி டெஸ்டினேஷனாக வச்சு நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டாம். உங்களோட ஆர்வம், உங்களோட கிரியேட்டிவிட்டி, உங்களுக்கு எவ்வளோ ஃபீல் ஆகிறத பொறுத்து நீங்கள் அந்த அந்த பேஷனை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகே சார், ஆல்ரைட், என்ன சொல்லிட்டீங்க, எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்கள் ஹாபீஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். சின்ன வயசுலேருந்து நீங்கள் பண்ண விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு ஹாபீஸ் பிடிச்சிருக்கும். அந்த ஹாபீஸில் ஏதாவது உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் ரெகுலராகவே பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்கூலில் பண்ணியிருப்பீங்க, இல்லை காலேஜில் பண்ணியிருப்பீங்க, இப்போ ஒர்க் பண்ணுறப்ப அதை நீங்கள் கைவிட்டுருக்கலாம். ஸோ அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இல்லை, ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ, மச்சான் நீ சூப்பராக பண்ணுறாரு, தம்பி நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த விஷயம் மேபி உங்களோட பேஷனாக இருக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறியாமையிலே நீங்கள் சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கிட்டு நான் என்னெல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு யோசிச்சு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கை கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சரி சார் எனக்கு எதுவுமே இல்லைங்க சார், நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது ஆக்சுவலாக. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 விஷயங்கள் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயத்தை ஒரு மாதத்துக்கு ஒரு ஆக்டிவிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட அவுட்கம் என்ன அப்படின்றத நீங்கள் கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்படி ஒரு 10 மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். என்னதான் நீங்கள் ஜாப்ல இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு பேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும், மனநிறைவாகவும் இருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் எபிசோட் ஆஃப் லேர்னிங் லைஃப். தேங்க்யூ.